தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு யார் பேர் வச்சா தெரியுமா? சரி, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு என்ன பேர் இருந்துச்சு? 1947க்கு முன்னாடி எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சப்ப ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் கேரளாவோட சில பகுதிகள் உட்பட முழுசா தென்னிந்தியாவே அவங்க மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தான் அவங்க அழைச்சிருக்காங்க. 1947க்கு அப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம மாநிலத்தோட பேரு சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இதை எதிர்த்து பல பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க, இதோட பேரை மாத்தணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரியான சங்க இலக்கியங்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இடத்தை தமிழ்நாடு அல்லது தமிழகம் அப்படின்னு நேரடியாவே குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வஞ்சி காண்டத்துல இளங்கோவடிகள் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு பாடியிருக்காரு. இதுக்கு கடலை எல்லையாக கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு அர்த்தம். அந்த காலகட்டத்துல சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்ப பொதுவாவே தமிழகம் அல்லது தமிழ்நாடு அப்படிதான் அழைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பான பேரை தான் நம்ம மாநிலத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தீவிரமா போராடினாங்க. அதுல முதன்மையான முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, விருதுநகரை சேர்ந்த தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள். இவருடைய உச்சக்கட்ட போராட்டமா 1956ல உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினாரு. பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து கோரிக்கை நிறைவேறாமலேயே உயிர் தியாகமும் செஞ்சாரு. அவருடைய இந்த தியாகம் தான் அதுக்கு அடுத்து வரப்போற நிறைய போராட்டங்களுக்கு விதையா இருந்துச்சு. இதனால அதுக்கப்புறமா 1967ல முதலமைச்சரா வந்த பேரறிஞர் அண்ணா 1967 ஜூலை 18 அன்னைக்கு நடந்த சட்டசபையில தமிழ்நாடு 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 அப்படின்னு 3 தடவை உறக்க சொல்லி நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அவரு தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு முழக்கமிட்ட உடனேவே எதிர்க்கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளும் அதை ஒரு மனதா ஏத்துக்கிட்டு அவங்களும் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டாங்க. மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றினாலும் நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் கிடைச்சு சட்டப்பூர்வமா பேர் மாறின நாள் ஜனவரி 14, 1969 தைப்பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான். இருந்தாலும் வருஷா வருஷம் முதல்ல பேர் வச்ச அந்த ஜூலை 18 நாளதான் தமிழ்நாடு நாளா கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு, தமிழகம் இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் குரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.